வணக்கம் நண்பா. நம்ம இளையராஜா சாரோட பயோபிக் பார்த்தீங்கன்னா ரெடி ஆக போகுது. அதில் தனுஷ் சார் தான் பார்த்தீங்கன்னா இளையராஜா ஐயாவை நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது. அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி 12:30 வருது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங் போல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா. 12:30 பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரெஸ் மீட்லாம் வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. தனுஷ் சார், உலகநாயகன் வந்திருந்தார், இளையராஜா சார், நிறைய பேர் வெற்றிமாறன் சார்லாம் வந்திருந்தாங்க. அண்ட் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லுக் மாதிரி ஒரு ஃபோட்டோ, ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தனுஷ் அஸ் இளையராஜா அப்படின்னு சொல்லி போட்டு கிங் ஆஃப் மியூசிக் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதில் நிறைய பேரோட பேர் சொன்னாங்க. அதில் டாப்பில் யார் இருந்தான்னா அருண் மாதேஸ்வரன் தான் மேக்ஸிமம் இந்த படத்தை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அஸ் எக்ஸ்பெக்டட் இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா டைரக்டட் பை அருண் மாதேஸ்வரன் சொல்லிட்டு அவர் பேர் போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நிறைய பேர்த்துக்கு எப்படி அருண் மாதேஸ்வரன் இளையராஜாவோட பயோபிக்கை டைரக்ட் பண்ணுறாரா, அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டவுட்டு கிரியேட் ஆச்சு. ஏன்னா அருண் மாதேஸ்வரனோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ராவாக, பயங்கர ஒரு இன்டென்ஸாக, ஒரு ரத்தக்கலரியாக கன் ஃபைட்டு, கத்தி, ரத்தம்னு அப்படி இருந்தது. அவர் இளையராஜா பயோபிக்கை டைரக்ட் பண்ணுறாருனா இப்படி ரெண்டுமே சிங்க் ஆகலையேங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தோணுச்சு. பட் ஓகே, அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் இந்த படம் பார்த்தீங்கன்னா இது அருண் மாதேஸ்வரன் எழுதி இயக்கிற படம் கிடையாது. இது அசம்பிள், இந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணது யாருன்னா நம்ம தனுஷ் சார் தான். ஸோ அவரே டைரக்ட் பண்ணியிருக்கலாம். பட் அவர் அருண் மாதேஸ்வரனை ஒரு சப்போர்ட்டாக தான் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா அவர் இளையராஜா சாராக நடிக்கிறாரு அப்படிங்கிறப்போ அந்த மேக்கப்பு, கெட்டப்லாம் இருக்கும். அண்ட் அவர் திடீர்னு ஒரு சீன் நடிச்சுட்டு அடுத்த சீன் டேரக்டராக நின்றுட்டு அவங்க டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு டேரக்டருக்கு ஒரு சப்போர்ட்டாக, எப்படி முன்னாடியெல்லாம் நம்ம கமல் சார் என்ன பண்ணுவார்னா அவரோட கதைகள், அவரோட படங்களை அவர் ஃப்ரெண்டு சந்தான பாரதி சார் இருக்கட்டும், பரதன் சாரை டைரக்ட் பண்ண சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டாக ஒரு டேரக்டராக இந்த டீம் அசம்பிள் பண்ணுறது, இந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. மித்தபடி இந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணது ஃபுல்லாமே தனுஷ் சார் தான். ஸோ டேரக்டர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அருண் மாதேஸ்வரன். அவரை தவிர மித்தபடி இது ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க் ஆஃப் தனுஷ் சார் அண்ட் அருண் மாதேஸ்வரன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க்கு தான். தனுஷே கூட பண்ணியிருக்கலாம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல வேலைகளை ஒரே ஆளாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு அதே சமயம் இளையராஜா சாராவும் ஆன் ஸ்க்ரீனில் நடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் பெட்டர் இன்னொரு டேரக்டரை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அதில் அருண் மாதேஸ்வரன் இளையராஜா ஐயா சாய்ஸா இல்லை தனுஷ் சார் சாய்ஸான்னு தெரில. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவாக தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படம் இளையராஜா ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிபியூட்டாக இருக்க போகுது. அதில் ஒரு ஹை ஹோப் யாருன்னா நம்ம தனுஷ் சார் உள்ளே இருக்கார். ஸோ அவர் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இந்த படத்திலே. அவர் இளையராஜா சாராக பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப ஆல்மோஸ்ட் பாதி வேலை முடிஞ்சுது. ஸோ அவர் எப்படி பண்ணுவார் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் எடுத்து இளையராஜா ஐயா கேரக்டர் பண்ணுறாருங்கிறப்ப அங்கேயே இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் தான். நம்ம நீரவ் ஷா தான் பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி பண்ணுறாரு. அண்ட் ஆர்ட் டைரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துராஜ் சார் தான் பண்ணுறாரு. அவரோட ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பல படங்களில் பார்த்துருப்போம். தளபதியோட ரீசெண்ட் டைம்ஸில் பல படங்கள் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டர். அண்ட் 2.0 கூட பண்ணியிருக்காரு. ஸோ டவுட்டே இல்லை. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தை எப்படி ரீக்ரியேட் பண்ண போகிறாரோ அது சூப்பராக பண்ணிடுவார். ஸோ டெக்னிக்கலி ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டீமு. அண்ட் நம்ம தனுஷ் சார் உள்ளே இருக்கார். மியூசிக் டைரக்டர் பேர் யாருன்னு போடவே இல்லை, நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இளையராஜா ஐயாவோட பயோபிக்கு வேறு யாராவது மியூசிக் பண்ணால் மரியாதையாக இருக்குமா சொல்லுங்கள். அவர் தான் பண்ண போகிறாரு, இதில் என்ன சந்தேகம். அவர் பேர் தான் படமே அப்படிங்கிறப்போ அவர் தான் மியூசிக் டைரக்டர். ஸோ அவர் பண்ணால் தான் நல்லா இருக்கும். இது நீங்கள் வெளியால் கொண்டு இதில் மியூசிக் பண்ணுங்கன்னு சொன்னாலும் கரெக்டாக இருக்காது. இளையராஜா ஐயா பயோபிக்கு அவர் தான் மியூசிக் பண்ணணும், அவர் தான் பண்ண போகிறாரு. அந்த படத்தில் வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஏன்னா இவரோட பயோபிக் அப்படிங்கிறப்போ பல சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க பல டெக்னீஷியன்ஸ் இந்த பயோபிக்கில் நடிச்சு தான் ஆகணும். ஏன்னா இப்போது இவரோட பயோபிக்குங்கிறப்போ பெரிய பெரிய லெஜெண்டரி பாலச்சந்தர் சார், பாலு மகேந்திரா சார், அதுக்கப்புறம் உலகநாயகன் ரஜினிகாந்த்னு சொல்லிட்டு இவங்களோட எங்கர் போர்ஷன்லாம் வரும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, யார் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் சும்மா ஒரு கான்வர்சேஷனாக, ஒரு நியூஸ் பேப்பராக, ஒரு ஆர்டிக்கலாக அப்படி வரப்போதா, இல்லை அதையும் யாராவது எடுத்து நடித்து அதை சீனாக கொண்டு வர போகிறாங்களா, இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. இசைஞானி இளையராஜா சாருக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிபியூட்டாக ஒரு படம், காலத்துக்கும் அழியாத அவர் இசை மாதிரி இந்த படமும் எப்போவுமே நிலச்சி நிற்கும். அண்ட் இதில் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இது அவரை பற்றின ஒரு படம் அப்படிங்கிறதுனால அவரை சுற்றி தான் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியே ஒரு காலத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறப்போ ஸோ பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்கும். ஸோ என்னென்னா ஒரு பெரிய லைஃபே படம் பண்ணுறாங்க, ஒரு லெஜெண்டோட ஒரு லைஃபையே படம் பண்ணுறாங்கங்கிறப்போ அதில் என்ன மாதிரி இன்சிடென்ட்ஸில் அதில் முக்கியமாக வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச இன்சிடென்ட்டும் இருக்கும், தெரியாத பல இன்சிடென்ட்டும் இசைஞானி சார் இளையராஜா சார் சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதையும் வச்சுருப்பாங்க. அதை கொஞ்சம் சினிமேட்டிக்காக கொஞ்சம் மாற்றி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ப்ராஜெக்டே ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட் தான்.
இதில் வந்து அடுத்து என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வரப்போது, என்னெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத போக நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பற்றி கேள்விப்பட்ட உடனே இந்த ஃபஸ்ட் லுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ இசைஞானி அவர் வந்து கையில் ஹார்மோனிய பெட்டியோட வந்து சென்னையில் நிற்கிற மாதிரியான ஒரு ஃபஸ்ட் லுக்கு. அந்த படமும் பார்த்தீங்கன்னா வந்து பேன் இந்தியா படம் தான். தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லேயும் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அஃப்கோர்ஸ் தனுஷ் படம் அப்படின்னாலே எல்லாமே வந்து பேன் இந்தியா படம் தான். அவர் வந்து இன்டர்நேஷ்னல் ஆக்டரு. அவர் வந்து அவர் படம் பேன் இந்தியா வரதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியப்படுற விஷயமே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து இந்த படத்தில் வந்து என்ன மாதிரியான அப்டேட்லாம் வரப்போது, யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த போஸ்டர், இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தோன்னே என்ன தோணுச்சு, இந்த ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்து இந்த விஷயம் கொண்டு இருக்கேன். பாய்.